சில பேரு என்ன தேவைன்னு எதிர்பார்த்து இருக்கிறத பார்த்து பயாஸ்டா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேரு எனக்கு இதுதான் தேவைன்னு புடிச்சு வச்சுட்டு பயாஸ்டா இருப்பாங்க. சில பேர் நான் பயாஸ்டே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோடிபிக்கலா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி உண்மையா பார்க்க பழகிறதுக்கு ரீதிங்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புக்கை கண்டிப்பா பெரியவங்களும் வாங்கி படிக்கும் போது அவங்களும் இன்னும் நான் பழையதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியரா இருக்கும். த பவர் ஆஃப் நோயிங் வாட் வி டோன்ட் நோ அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பவர். நான் ராங்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி ஜாயோட ஓப்பன் ஹார்ட்டோட ஓப்பன் மைண்டோட வெல்கம் பண்ணி எல்லாத்தையும் நான் லேர்னிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிகளே பார்க்கும்போது யாரையும் நான் எதிராளியா பார்க்க மாட்டேன். யாருக்கிட்டையும் என் கோர் பிலீஃப ப்ரீச் பண்ண மாட்டேன். யாருக்கிட்டையும் மேனிபுலேட்டும் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நிதானமாவே பேசி உண்மையை புரிய வச்சாலும் இன்னொருத்தர் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ண முடியும்? அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நான் உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன அவங்க கிட்ட ரியாலிட்டி செக் கொடுத்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது இங்க கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அவங்க கிட்ட பேசணும்னு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லும் அவங்க சொல்றாரு. அப்புறம் நம்மளுடைய நிறைய இடத்துகள்ல நம்ம எப்படி பேசணும், நெகோசியேட்டிங் எப்படி பண்ணணும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஐடியாஸையும் சொல்றதுக்கான அந்த ஸ்பேஸ் எப்படி உருவாக்கணும், அவங்க ஐடியாஸையும் நான் அக்செப்ட் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் எப்படி உருவாக்கணும், நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எது, நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்ஸ் எது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படியுங்க. உங்களுக்குள்ள ரீதிங்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். அண்ட் சப்போஸ் நீங்க தப்பா இருந்தாலும் நீங்க அதை ஹாப்பியா ஆமால நான் இந்த இடத்துல அதை தப்பு பண்ணிட்டேன்ல, பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு உங்களையே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாரு. சோ நீங்க எவ்வளவு தூரம் தோக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். தோக்குறது அப்படிங்கிறது அந்த ஃபெயிலியர், நான் என்னோட யாரும் கேட்கல அப்படிங்கிறது தட் இஸ் நாட் அ ஃபெயிலியர். என்னோட யாரும் கேட்கல, நான் புதுசா கத்துக்கிறதுக்கான நிறைய விஷயம் அப்ப இருந்து கத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறது.